சூரியன் உதிக்கும் பொழுது அவர்கள் கொண்டாடுவதற்கு 1000 ரூபாயை கொடுக்காம தேர்தல்ல சூரியன் உதிக்கிறதுக்கு நாங்க தேர்தல் பக்கத்துல கொடுப்போம்னு அண்ணன் துரைமுருகன் சொல்றாரு. பொங்கல் பரிசுங்க ஒரு 1000 ரூபாய் என் தாய்மார்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன? அந்த சார் எந்த இயக்கத்தை சார்ந்தவர், எந்த பகுதியை சார்ந்தவர், அந்த சார் எந்த குழுவை சார்ந்தவர். மத்திய அரசு மக்களுக்கான அரசு. இன்னைக்கு கூட நான் என்னோட ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்கேன். 7000 கோடிக்கு மேல தமிழக அரசிற்கு நிதியின் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழக அரசு இன்னைக்கு பொங்கல் பரிசுங்க ஒரு 1000 ரூபாய் என் தாய்மார்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன? ஆக தேர்தல் வருவதற்கு முன்னால் நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்ப 1000 ரூபாய் கொடுத்தா, அதாவது பொங்கலுக்கு சூரியன் உதிக்கும் பொழுது அவர்கள் கொண்டாடுவதற்கு 1000 ரூபாயை கொடுக்காம தேர்தல்ல சூரியன் உதிக்கிறதுக்கு நாங்க தேர்தல் பக்கத்துல கொடுப்போம்னு அண்ணன் துரைமுருகன் சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தலுக்கு இப்ப கொடுத்தா மறந்துடுவீங்க, அதனால தேர்தல் பக்கத்துல தான் கொடுப்பாங்கன்னு அவரு ஒண்ணு சொல்றாரு. கல்வி அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட நிதியே இல்லை. இன்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆந்திராவுக்கு போய் எவ்வளவு நல்ல திட்டங்களை, பல லட்சம் கோடி திட்டங்களை அந்த ஆந்திரா மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இங்க இருந்தா மத்திய அரசோடு சண்டை போடுவது மட்டுமே எனது குறிக்கோள் என்று இல்லாமல் இருந்தால் தமிழகத்திற்கு எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும்? ஆக அரசியல் செய்து தமிழக மக்களை வஞ்சிக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இல்ல, முரண்பட்ட கருத்து ஏற்கனவே போலீஸ் கமிஷனருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் முரண்பட்ட கருத்து இருந்தது. இந்த யார் இந்த சார்னு நம்ம கேட்கும் போதுதான் இப்போ அவங்க அந்த சாரை நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்றாங்க. நாம சொல்லல, அந்த பெண் பாதிக்கப்பட்ட சகோதரி பதிவு செய்திருக்கிறார். சிறப்பு புலனாய்வு குழுலையும் அவங்க பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னொரு நபரிடம் என்னை எடுத்து கூட்டிட்டு போறேன், சார்ட்ட போக வேண்டியிருக்கும் அப்படின்னு. அந்த சார் எந்த இயக்கத்தை சார்ந்தவர், எந்த பகுதியை சார்ந்தவர், அந்த சார் எந்த ஒரு குழுவை சார்ந்தவர். சார் யார், சார் யார், சார் யார், நீ யார், நீ யார், நீ யார்னு கேட்கும்போது சார் யார், சார் யார், சார் யார் அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு சாரே இல்லை அப்படின்ட்டா இது ரொம்ப தவறானது. அந்த பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும். அதனால் நிச்சயமாக தமிழக அரசு இன்னும் கொஞ்சம் தீவிரமா, அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வழக்கை தமிழக அரசு தீவிரமாகவே எடுத்துக்கொள்ளல. உயர்கல்வி அமைச்சர் சொல்லி ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அதை ஏன் பெருசாக்குறீங்க, ஏன் அரசியலாக்குறீங்க? இதே ஸ்டாலின் தான் அவியலா செய்ய முடியும், அரசியல் தானே செய்ய முடியும்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு எதை எடுத்தாலும் அரசியலாக்கிடாதுங்கன்னு. பெண்களுக்கான பாதுகாப்பில் நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள். இந்த வழக்கை ரொம்ப சர்வசாதாரணமா கையாளுகிறார்கள் என்பது எனது கருத்து. இப்ப இதிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களின் அந்த தரம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதும், உதயநிதி அவரு ஓடுவாரு, வேற யாரான்னு கேள்வி கேட்டு ஓடி ஓடி போவாரு. ஆனா இவரு அப்ப உதயநிதி, இப்போ நான் பார்த்தேன் ஒண்ணுல உங்க பத்திரிகை சகோதரர்கள்லாம் சீமானை பத்தி ஒரு கருத்து கேட்குறீங்க, பெரியாரை பத்தி ஓடுறாரு. அப்போ அவர் கவர்னர் வாக்கிங் போனாருன்னா அப்ப உதயநிதி ரன்னிங்கா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதனால இவரெல்லாம் சொல்லி கவர்னரோட மாண்பை கெடுக்க முடியுமா? இல்ல, வாய்க்கு வந்தபடி பேச வேண்டாம் என்பது எனது கருத்து. இல்ல, அது எங்களை கட்சி முடிவு செய்யும். கட்சி முடிவு செய்து மாநில தலைவர் அறிவிப்பார்.